வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இங்க முத்து வந்து அந்த அம்மாவ ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு சீதாட்ட சொல்றாங்க, "சீதா நீ நல்லா பார்த்துக்கோ. நான் மீனாவ வர சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. மீனாவும் வந்துடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படிங்கும்போது, மீனா நான் வந்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து ரோட்ல இப்படியான சூழ்நிலையில இருந்தாங்க. எனக்கு வேற ஒண்ணும் சொல்ல முடியல. அதான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம பார்க்காம யாருங்க பார்ப்பா? சரிங்க உங்க மகளுக்கு தகவல் சொல்லணும்லாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி தெரியும்? கிறிஸ்ட்ட கேளு அப்படிங்கிறாங்க. கிறிஸ் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்ப மீனா சொல்றாங்க, ஏங்க இப்ப கிறிஸ் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இப்ப எதுவுமே கேட்க வேண்டாம். அவங்க சொந்தக்காரங்க நம்பர் எதுவும் ஃபோன்ல இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன்ல பார்க்காங்க. நம்பருக்கு கால் பண்ணோனே அவங்க சித்திக்கு போகுது. அவங்க உடனே வந்து அவசர அவசரமா வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னாச்சுன்னு தெரியல. மூச்சு பேச்சு இல்ல அப்படின்னோனே டாக்டர் பார்த்துட்டு, இவங்க வந்து ஒரு மாரி இருக்காங்க. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ண கூட்டு போறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க. அவங்க சாப்பிடாம வைக்காம இருக்காங்க. உடம்புக்கு முடியல. அதனால அவங்க 2, 3 நாளைக்கு ஆஸ்பத்திரியில இருக்கட்டும். வேற ஒண்ணும் இல்ல. டயத்துக்கு இவங்க சாப்பிட்டாலே சரியாயிரும் அப்படிங்கும்போது சொல்றாரு, "ஏம்மா டயத்துக்கு சாப்பிட்டா என்ன?" அப்படிங்கும்போது, "ஒண்ணுமில்லைய்யா" அப்படிங்கிறாங்க. "தெரியுதும்மா, உங்க மொக வந்து கூடயே இல்ல. அதனால வந்து உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்கும். கிருஷ்ணன் நம்ம மட்டுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு, பெத்த தாய் கூட இல்ல, வைக்கலன்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். அதனால தான் நீங்க சாப்பிடாம இருந்திருப்பீங்க. நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க" அப்படிங்கும்போது, மீனா, முத்து உங்களுக்கு தான் என்னால சிரமம். நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. "எம்மா 3 நாளைக்கு ஆஸ்பத்திரியில டாக்டர் இருக்க சொல்லியிருக்காரு. பேசாம இருங்க" அப்படிங்கிறாங்க. உடனே "சரி முத்து" அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த முத்துக்கும், மீனாவுக்கும் நம்ம என்னத்த பேசினாலும் அவங்க வந்து அத பெருசா நினைக்காம, நம்மளுக்கும் கிறிஸ்துக்கும் உதவி மட்டுமே செய்தாங்களே அப்படின்னு சொல்லி மனம் வருந்துதாங்க. உடனே அவங்க தங்கச்சி சொல்லுதாங்க, "ஏக்கா இப்படி மாரி ஆட்கள்லாம் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். யார் இப்படி கொண்டு சேர்ப்பா? தான் பணம் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்து, நல்ல மாரி பார்க்காங்க. இவங்க கிட்ட பேசாம நீ கிறிஸ்த குடுத்துருக்கா நல்லாருக்கும்" அப்படிங்கிறாங்க. "எம்மா நாங்க கிறிஸ்ட கூட்டு போறோம். நாங்க வளர்க்கறதுக்கு இல்ல. இப்ப நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கீங்க. உங்க தங்கச்சி வந்து உங்கள பார்த்துக்கிட்டுன்னு சொல்லுதாங்க. ஆனா வந்து நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துங்க என்கிட்ட இருக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. உடனே "ஏக்கா நான் சொல்றத கேளு. அவன் பள்ளிக்கூடத்துக்கு ஃபோன் வைக்கணும். அந்த தம்பிய நான் கூட்டு போயிட்டு வந்துருவோம்" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா, நாங்களும் கிறிஸ் கூட வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க கூட்டு போறோம்" அப்படிங்கிறாங்க மீனா. உடனே ஆஸ்பத்திரி கட்ட வேண்டிய பணத்தெல்லாம் கட்டிட்டு கிறிஸ கூட்டு போறாங்க வீட்டுக்கு. விஜயா ஆடுன்னு ஆடுதாங்க. எப்படி இந்த பையன கூட்டு வரலாம்? கண்ட பையன்லாம் வீட்டுக்குள்ள விடலாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்க ரோகிணிக்கு மனசு ரொம்ப வலிக்குது. நம்ம பையன கூட்டு வந்திருக்காங்க. இப்படி பேசுறாங்களே! என் அம்மா என்னாச்சு? ம். அதுபோக இவன் எப்படி வந்தான்? அப்படின்னு குழம்பிட்டு இருக்கும்போது, "டேய் முத்து என்னடா ஆச்சு? கிருஷ்ண மட்டும் கூட்டு வந்திருக்க. உங்க பாட்டி எங்க?" அப்படிங்கிறாங்க. "அத ஏன்பா கேட்கீங்க? நான் உங்கள விட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்ல, வரும்போது அந்த அம்மாவ வந்து ரோட்ல எவனோ ஒரு பைக்காரன் வந்து இடிச்சுட்டான் போலருக்கு. இடிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு மூச்சு பேச்சு இல்ல. ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கும்போது, அந்த அம்மா வந்து தெம்பு இல்லாமயே ஏற்கனவே இருந்திருக்கும் போலருக்கு. 2, 3 நாளா சாப்பிடாமயே இருந்திருக்கும் போலருக்கு. அதுக்கு சேர்த்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. அ அதில செல்ல இருக்க நம்பருக்கெல்லாம் கால் பண்ணுவோம்ன்னு பார்க்கும்போது, அவங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம் அப்படிங்கிறாங்க. "யார் சித்தி?" அப்படிங்கிறாங்க. "இல்ல அந்த அந்த அம்மாவோட தங்கச்சி வந்துட்டாங்க" அப்படிங்கிறாங்க. "அப்படியா?" அப்படிங்கிறாங்க. நல்ல வேளை நம்ம ஃபோன் நம்பர் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அ "எப்பா இந்த செல்லுக்குள்ள சார்ஜர் பண்ட இருக்காப்பா" அப்படிங்கிறாங்க. அது யார் செல்லுன்னு பார்த்தா, கிறிஸோட பாட்டி செல்லு. அந்த செல்லுல ரோகிணி ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்கு. ஆஹா! இந்த ஃபோன் நம்பர்ல என் நம்பர் இருக்குமே, கல்யாணின்னு போட்டு வச்சிருப்பாங்களா, அந்த நம்பர் மொவான்னு சொல்லிட்டு கால் பண்ணிறக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. ஆனாலும் சரி ரைட்டு நம்மள டவுட் வராது. ஆனா எந்த ஆஸ்பத்திரில அம்மா இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ்ட தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போறாங்க. உடனே கிறிஸ் வந்து, "ஏம்மா என்ன பார்க்க வரல? பாட்டி வந்து நீ பார்க்க வரவே இல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப மன சங்கடத்துல சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க. நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பைக்காரன் வேற இப்படி பண்ணிட்டாம்மா" அப்படிங்கும்போது, "எந்த ஆஸ்பத்திரிடா? ஏதுங்கும்போது, நம்ம ஏற்கனவே போயிருக்கோம்லம்மான்னு" சொல்லுதாங்க. "அது எங்க? சீதா வேலை பார்க்குற ஆஸ்பத்திரியா?" "ஒண்ணும் சரிடா, நான் வந்து காலைல போய் பாட்டிய பார்க்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ கீழ கொண்டு விடுதாங்க. "என்ன ரோகிணி, கிறிஸ மலைக்கு தூக்கிட்டு போனீங்களா?" அப்படிங்கிறாங்க. "ஆமா. கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல" அப்படிங்கிறேன். "அப்படியா? சரி, சரி" அப்படிங்கிறாங்க. கிறிஸுக்கு வந்து அம்மாவா இருக்கு, நம்மட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கான் சின்ன பையன் தனியா. இங்க ரோகிணி நம்ம இவ்வளத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்கோமே, இந்த கிறிஸ் வந்து நம்மள காட்டி குடுத்துறக்கூடாதுன்னு நினைச்சு இங்க பீதியில இருக்காங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சு விடியாமலே யார்ட்டயும் சொல்லாம ரோகிணி நேரா ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அங்க போனோனே, "சித்தி எப்படி இருக்கு?" அப்படிங்கும்போது, "நீலாம் பேசவே பேசாதடி. உன் வாழ்க்கைக்காக அ இவங்க வாழ்க்கைய நீ வம்பாக்குதடி" அப்படிங்கும்போது, உடனே "என்ன சித்தி இப்படி சொல்லுத?" அப்படின்னு. "என்ன சித்தி இப்படி சொல்லுதியா? உங்க அம்மா எல்லாத்தையும் என்ட்ட சொல்லிட்டா? அந்த முத்துவும், மீனாவும் எப்படி இவங்கள பார்க்காங்க? அ உன் பையன அவங்க வளர்க்கறதுக்கு என்ன இருக்கு? அவ்வளோ பாசமா பார்த்துட்டுருக்காங்க. பெத்த மோவன். பெத்த மோவன பார்க்கணும்னு உனக்கு பாசம் இல்லையா? ஏய் கல்லுக்குள்ளேயே கொஞ்சம் ஈரம் இருக்க முடியும். உனக்கு அந்த ஈரம் இல்லையா?" அப்படிங்கிறாங்க. "சித்தி நான் என்ன சித்தி செய்வேன்? வாழ்க்கைய உங்க அக்கா வந்து என்னைய இப்படி ஆக்கிட்டாங்க. எனக்கு பிடிக்காத வாழ்க்கைய அமைச்சு குடுத்தாங்க. கடைசி இப்ப எனக்கு பிடிச்சமான வாழ்க்கைய இது பண்ணுதேன்" அப்படிங்கும்போது அவங்க சித்தி சிரிக்காங்க. "என்னது? உனக்கு பிடிச்சமான வாழ்க்கைய நீ அமைச்சிருக்கியா? என்னது பிடிச்சமான வாழ்க்கைய அமைச்சிருக்க? எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் அது தெரிய போகுது.
உன் பொட்டி பொடுக்கியோட மாமியார் என்ன செய்றாங்க, வீட்டுக்கு தான் அனுப்புறாங்க. இதான் நடக்க போகுது. நீ உள்ளத சொல்லி கல்யாணம் முடிச்சுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சித்தி நான் என்ன சித்தி செய்வேன் அப்படிங்க. என்ன சித்தி செய்வேன்? இப்ப சொல்லுத? உன் ஃப்ரெண்டு வித்யா எவ்வளவோ சொன்னாளாம். என்கிட்ட கூட ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த வித்யா புள்ள சொல்லுச்சு. நான் எவ்வளவோ சொன்னேம்மா, ரோகிணி எதுவுமே சொல்லல. உண்மைய சொல்லியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு இவ வந்து பொய்ய பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த ரோகிணி சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. அவ கூட உன்னைய வந்து ரோகிணிய ஏத்துக்கிறா. என்னாலயோ உங்க அம்மையாலயோ ஏத்துக்கிட முடியாது. நீ கல்யாணி தான் என்னைக்கும். நீ பெருசா படிக்கல. 12 வரைக்கும் படிச்சிருக்கேன். நெறைய படிச்சிருக்கேன். நான் சொந்தமா பார்லர் தொழில் இவ்வளோ நாளா பண்ணுதேன் அப்படி இப்படின்னு சொல்லுத. சரி என்னத்தையோ பண்ணிட்டு போ. ஆனா உன் புருஷன்கிட்ட உள்ளத சொல்லணும்ல. கெட்ட புருஷன். கெட்ட புருஷன்ட்ட உள்ளத சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. நான் ஒரு நாள் மனசுல சொல்லுவேன், அன்னைக்கு ஏத்துப்பாரு அப்படிங்கும்போது, நீ இப்படி பண்ணலாம் பார்க்கும்போது, நீ என்னைக்கு வீட்டுக்கு வருவியன்னு தெரியல. அதுபோக உன் புருஷன் வந்து நீ சொல்லுதே கேட்க மாட்டாராம். அம்மா சொல்ல கேட்டுட்டு தான் ஆடுவாராம் அப்படிங்கிறாங்க. இது யாரு சொன்னா அப்படிங்குவாங்க. வித்தியா தான் அதையும் சொன்னா. வேற யாரு சொல்லுவா? அவங்க அம்மாட்ட கேட்கும்போதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றது என்னத்த சொல்றது? அவ பேரையே மாத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அம்மையே இல்லங்கா. பணக்கார அப்பா மலேசியால இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் என்னத்த சொல்ல? அப்படின்னு உங்க அம்மா சொல்லுதா? அப்படிங்கும்போது, எம்மா உனக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கும்போது, உனக்கெல்லாம் வந்து இறக்கம் இருக்காடி. உன் மகன நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எப்பமாவது வந்து பார்க்கணும்லடி. பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்தானா, போனானா, வந்தானா எதுவுமே கேட்கல. லீவுக்கு அவன் 2 மாசம் ஊருக்கு போகணும்னா, அப்ப கூட நீ போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்ன. வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தான். பள்ளிக்கூடம் சேர்க்கும்போதாவது வரணும்ல. சரி, நாங்க சாப்பிட்டோமா, வச்சோமான்னு நினைச்சியா? அதுபோக நான் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கறதுக்கு பணம் இருக்கான்னு நினைச்சியா? அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்லுத? அப்படிங்கிற பிறகு, ஊர்ல உள்ள வீட்ட விலைக்கு பேசியிருக்கேன்டி. ஊர்ல உள்ள வீட்ட விலைக்கு பேசியிருக்கேன். அந்த வீடு ரூ. 20,00,000 போகும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க ரூ. 10,00,000 தான் தருவேன்னு சொல்லும்போது, நான் பெருசு படிப்புக்காவது வேணும்னு சொல்லி விக்கிறதுக்குள்ள வேலைய பார்த்துட்டு இருக்கேன் அப்படிம்பேன். அதெல்லாம் வித்துறாத. அது கொஞ்சம் பணம் நெறைய கிடைக்கும்போது அவள்ட்ட குடுக்கலாம் அப்படிங்கும்போது, அப்பவும் கூட கிறிஸ்து நான் பார்த்துக்கிறேன்னு வார்த்தை வரமாட்டேங்குதுல. சரி என் பேர நான் பார்த்துக்கிறேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குடி. நீ இல்லாட்டிலும் முத்து மீனா நல்லா பார்த்துப்பாங்க. நான் அந்த முத்து மீனாவ உன் பேச்ச கேட்டு என்னலாம் பேசியிருக்கேன். ஆனாலும் அவங்க எதுவுமே நினைக்காம நல்லது மட்டுமே செய்தாங்கடி. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள நீ கெட்டவங்களாவே நெனச்சுட்டு இருக்க. நீ மாறு. இல்லன்னா மாத்தப்படுவ அப்படிங்கும்போது, எம்மா நீ வசனம் பேசுறது நான் கேட்க வரல. எனக்கு மனசு கேட்காம தான் வந்தேன் அப்படிங்கும்போது, நீ மனசு கேட்காமலாம் வரலடி. நீ மாட்டிக்கிட கூடாது காரணம் கொண்டும் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வந்திருக்க. பாசமா இருந்திருந்த அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா எனக்கு அம்மா இருக்கா அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருப்ப. உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். சரி ரைட் எனக்கு புரியுது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். உன் வாழ்க்கைய வாழ்க்கைய நான் வம்பாக்கிட்டேன் அப்படிங்கும்போது நீ அத செய்ற. ஆனாலும் அது நீ பண்ணது மட்டுமே நியாயம்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காத அப்படிங்கும்போது, "ஏக்கா இவ பேசிட்டு இருக்காத. இங்க பாரு ரோகிணி, எங்க அக்காள எனக்கு பார்க்க தெரியும். என்ன நீ பார்க்காட்டிலும் கிருஷ்ண நான் பார்த்துப்பேன். நீ கிளம்பு" அப்படிங்கிறாங்க. சித்தி என்ன சித்தி இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க எங்க அம்மா அப்படிங்கிறாங்க. உனக்கு இப்ப தானே தெரியுது. இப்ப தானே தெரியுது. இக்கட்டான சூழ்நிலையில வந்து தான் நிக்க. மற்றபடி அந்த இக்கட்டான சூழ்நிலைய உருவாக்குனது யாரு? நீ தானே. கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படிங்கிறாங்க. இங்க ரோகிணி சொல்றாங்க, "ஏம்மா நான் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தாகணும். இவங்க 1 நாள் 2 நாள் இருந்து நம்ம சொந்தக்காரங்க வருவாங்க. அதோட போயிருவாங்க பார்த்துக்கோ" அப்படிங்கும்போது, "ஏடி என்னைய யாரு பார்த்தாலும் சரிதான், பார்க்கலனாலும் சரிதான். முத்து, மீனாவும் நான் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அது போதும் நீ இப்ப கிளம்பு" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா அந்த முத்து, மீனாவவே பெருசுன்னு பேசிட்டு இருந்தா கடுப்பாயிருவேம்மா" அப்படிங்கிறாங்க. "இனிமே கிளம்புடி" அப்படிங்கிறாங்க. இப்போ கிளம்பி போகும்போது கரெக்ட்டா சீதா வந்துடுறாங்க. "என்ன ரோகிணி நீங்க இங்க?" அப்படிங்கும்போது, "இல்ல நான் டாக்டர பார்க்க வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "சரி பார்த்தீங்களா?" அப்படிங்கிறாங்க. "பார்த்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. "அப்படியா சரி போயிட்டு வாங்க" அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சீதாவுக்கு அவங்க மாமியார் கால் பண்றாங்க. கால் பண்ணி, "அருண் வந்து ஸ்வீட்டோட வந்திருக்கான். நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாம்மா" அப்படிங்கிறாங்க. "இப்ப தானே நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்" அப்படிங்கும்போது, "இல்ல நீ வீட்டுக்கு வரணுமா சீக்கிரம்" அப்படிங்கிறாங்க. சரி நான் வந்து இங்க பொறுப்புல இருக்கவங்ககிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கேட்டு போறாங்க. "என்ன அருண் என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. "சீதா, சீதா" அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. "நீ வந்த நேரம் எனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு" அப்படிங்கிறாங்க. எப்படி?" அப்படிங்கிறாங்க. "உங்க மாமாவும் நானும் சேர்ந்து ஒரு லேடிய வந்து காப்பாத்தணும்ல" அப்படிங்கிறாங்க. "ஆமா. அதுக்கு எனக்கு ப்ரமோஷன் குடுத்துருக்காங்க" அப்படிங்கும்போது, "ஏங்க ரொம்ப சந்தோஷங்க" அப்படிங்கிறாங்க. உடனே "சீதா எனக்கு வந்து நல்ல சம்பளமும் வரும். நல்ல மரியாதையா இருக்கும். நான் வேலை பார்த்த ஸ்டேஷன்லயே என்ன இப்ப வந்து போடுவாங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க அதுக்கு காரணம் எங்க மாமாவும் தானே" அப்படின்னோனே ஒரு மாரி ஆறாரு. உடனே "அருண் சீதா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ வந்து இன்னைக்கு ப்ரமோஷன் போற, நல்ல சம்பளத்துக்கு வரப்போறன்னா, அதுக்கு காரணம் முத்துன்னு தான் ஒரு காரணம். அத நீ வந்து ஏன் ஏத்துக்க மாட்ற?" அப்படிங்கும்போது, "ஏம்மா அந்த முத்த மட்டும் சொல்லாதீங்க. அவன் எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்க தான் செய்வேன்" அப்படிங்கும்போது, "டேய் அருணே, நீங்க 2 பேரும் தான் அந்த அம்மாவ காப்பாத்தணும், வைக்கணும்னு இருந்திருக்கு. அந்த முத்து தம்பியோட பங்கு அதிகம் இருந்திருக்கு. நீ வேலை பார்க்கறதுனால உனக்கு ப்ரமோஷன் குடுக்குறாங்க. என்ன? அதனால அந்த தம்பிக்கு நீ நன்றி சொல்லி தான் ஆகணும்" அப்படிங்கிறாங்க. "இல்லம்மா, நான் நன்றியே சொல்ல மாட்டேன்" அப்படிங்கும்போது, சீதா ஒரு மாரி ஆகுறாங்க. "டேய் சீதாவுக்காவது போயிட்டு வா. அந்த முத்து தம்பிட்ட நீ பேசாம இருக்காத. 2 பேரும் போங்க. அந்த தம்பி கார் ஸ்டாண்ட்ல தான் இருப்பாரு. போய் ஸ்வீட்ட குடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க" அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் சொன்னத கேட்டுட்டு, "அருண் நான் வந்து வருவேன்.
ஆனா நான் முத்துட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சீதா சொல்றாங்க, "நானா பேசுறேன் வாங்க" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு வாடகைக்கு ஒரு கார பிடிச்சிட்டு போறாங்க. போனோனே நம்ம ஸ்டாண்டுக்கு எந்த கார் வருதுன்னு பார்க்குறாங்க. சீதாவும் அருணும் இறங்குறாங்க. அருண பார்த்தோன்னே முத்து முறைக்காரு. முத்த பார்த்தோன்னே அருண் முறைக்காங்க. உடனே சீதா சொல்லுதாங்க, "நீங்க 2 பேரும் எத்தன நாள் தான் முறைச்சிட்டே இருப்பீங்க மாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சீதாட்ட. உடனே சீதா, "நான் முறைக்கல" அப்படின்னு சொல்லி கவுந்துக்கிறாரு முத்து. "என்ன விஷயமா வந்திருக்கீங்க சீதா? எதுவும் விசேஷமா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா விசேஷம் தான். என் வீட்டுக்காரருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இதே ஸ்டேஷனுக்கு அதிகாரி ஆகப் போறாரு" அப்படின்னோனே முத்து நினைக்காரு. ஏற்கனவே சின்ன வேலையில இருக்கும்போதே வாரவனையும் போறவனையும் பாடாப்படுத்துவாப்புல. வேற ப்ரமோஷன் ஆயிட்டுன்னு சொல்லுதாங்களே, இந்த ஸ்டேஷனே அவர் கண்ட்ரோலுக்கு போனா என்னலாம் பண்ணுவாருன்னு தெரியல. சரி நல்லா இருக்கட்டும், சீதா இருக்கா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காரு. ஆமா நீங்க மனசுல நினைக்கிறது தெரியுது. அவரு கொஞ்சம் மாறிட்டாரு. அதுபோக அந்த ப்ரமோஷன் கிடைக்க நீங்களும் தான் காரணம் அப்படின்னா, காரணமா அப்படிங்க. ஆமா. அந்த அம்மாவ காப்பாத்துனதுக்கு நீங்களும் தானே காரணம். அதனால தான் குடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓ! அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே முத்த பார்க்குறாரு. ஓ! நீ இல்லன்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கியோ அப்படிங்கிறாங்க அருணு. இத கேட்ட சீதா, என்னங்க நீங்க? இங்க வந்து நம்ம சமரசமா பேசுறதுக்கு வந்தா, நீங்க எங்க வந்துமே மோதிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சீதா, அவரு என்ன பண்ணாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறாங்க. அம்மா இதில ஸ்வீட் இருக்கு சாப்பிடுங்க. அண்ணே உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குண்ணேன்னு ஸ்வீட் குடுத்துட்டு, நாங்க கிளம்புறோம்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப செல்வம் கூப்பிட்டு முத்த சொல்றாரு, "டேய் முத்து ஏன்டா இப்படி பண்ற? அந்த அருண் தான் இறங்கி வரார்ல, நீ ஏறி போ. ஏன் இப்படி பண்ற? இப்படி பண்ணாத" அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. "லோக்கல் ஸ்டேஷன்ல உன் சவலப்பாடி அதிகாரி நமக்கெல்லாம் பெருமை தானே" அப்படிங்கும்போது, "டேய் ஏய் செல்வம் நம்மள அவன் ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டான். நான்லாம் ஒரு சாதாரண டிரைவர் அப்படி இப்படிம்பான். உனக்கே தெரியும்ல" அப்படிங்கிறாங்க. அதே மாரி இருக்க மாட்டாரு. பாரு அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. பொண்டாட்டிய கூப்பிட்டு உன்னைய பார்க்க வரார்ல. இப்படியே மாறிக்க வேண்டியதான். நாளுக்கு நாள் வந்து அப்படியே இருக்கணுமா? மாத்திக்கிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரி மாறுனா சந்தோஷம் தான். பார்த்தல்ல சீதாவ கல்யாணம் பண்ண நேரம் உனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரி அப்படி எடுத்துக்க அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. இங்க மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அருண் ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொன்னானா அப்படிங்கிறாங்க. ஆமா அண்ணி எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. உங்க வீட்டுக்காரும் எனக்கு அது உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னாப்ல. அதுக்கு உங்கள பார்த்து ஸ்வீட் குடுக்கணும்னு சொன்னாங்க. குடுத்துட்டாங்களாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ தான் அனுப்பி விட்டியா அப்படிங்க. நான்லாம் அனுப்பி விடலங்க. அவங்களா வந்திருக்காங்க. ஆனா என்ட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? ஆமா வந்து ஸ்வீட் குடுத்தேன். எனக்கு ஒண்ணும் ஓடல. ஆனா மாறிட்டானா உண்மையிலேயே அப்படிங்கிறாங்க. ஏங்க மாறிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாறுனா நல்லது தான். சீதா பொண்ணு நேரம் பார்த்தியா? ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க உண்மதான் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சீதாவோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பொன்னியம்மன் கோயில்ல வந்து அருணையும், சீதாவையும் கூப்பிட்டு பூஜை பண்றாங்க. அப்போ ஆன்டி ரொம்ப சந்தோஷம். நான் 1 வாரம் கழிச்சு நான் வந்து சென்னை போறேன். எங்க அம்மாவும் கிராமத்துக்கு போறாங்க. அப்போ 1 வாரத்துக்கு உங்க வீட்ல இருக்கட்டும் சீதா அப்படிங்கிறாங்க. சரி மருமகனே அப்படிங்கிறாங்க. சீதா 1 வாரம் இங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து சீதா அங்க இருக்கிறாங்கன்னு சொன்னோனே, முத்து பார்க்க வராங்க, மீனாவும் பார்க்க வராங்க. வந்து சீதா விருந்துக்கு உங்கள கூப்பிடணும். ஆனா எங்க வீட்ல வசம் இல்ல. எங்க அம்மா வந்து சரியா எல்லாரையும் நடத்த மாட்டாங்க. அதனால கூப்பிட முடியல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா அப்படிங்கிறாங்க. அதனால உங்க வீட்ல வச்சே அருணுக்கும் உங்களுக்கும் விருந்து குடுக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கும்போது, மாமா 1 வாரம் அவர் ட்ரெய்னிங் போய்ட்டாரு. இனிமே அவர் வந்த பிறகு தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சீதா அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அருண் 1 வாரம் ட்ரெய்னிங் போயிட்டு வந்துடுறாரு. வந்தோனே சீதாவும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. போனோனே சொல்றாங்க, "எங்க மாமா வந்து உங்களுக்கு விருந்து குடுக்கணுமாம் 2 பேத்துக்கும். அதனால வீட்டுக்கு கூப்பிடுறாங்க." அப்படிங்கும்போது, "அவர் வீட்டுக்கா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல அவர் வீட்ல அவங்க அம்மா வந்து எங்க மாமாவ பிள்ளையாவே ஏத்துக்க மாட்டாங்க." அப்படிங்கும்போது, "ஏன்? அவங்க பையன ஏன் ஏத்துக்க மாட்டாங்க?" அப்படிங்கும்போது, "இல்ல சின்ன வயசுலேருந்தே எங்க மாமா வந்து உங்க அம்மாவ பிடிக்காதாம்." அப்படிங்கும்போது, "உங்க மாமன யாருக்கு தான் பிடிக்கும்? யார பார்த்தாலும் வர்றுன்னா யாருக்கு தான் பிடிக்கும்? எங்க அம்மாவுக்கு என்னைய எவ்வளோ பிடிக்கும். ஆனா அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னா, அவன் எப்படி இருக்கான் பார்த்தல்ல." அதனால அவன மாமன் கீமன்லாம் சொல்லிட்டு இருக்காத முன்னாடி ரொம்ப கடுப்பா இருக்கு. அது போக நான் முன்னாடி மாரி அருண் கிடையாது. இப்ப நான் ஆஃபீஸர் ஆயிட்டேன். எனக்கு ட்ரெய்னிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இத கேட்ட சீதா, "என்னங்க இப்படி சொல்றீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமா" அப்படிங்கிறாங்க. "இல்ல எங்க மாமா வந்து விருந்து குடுக்கணுங்கிறாங்கட்ல" அப்படிங்கும்போது அருண் சிரிக்கிறாரு. இந்த முத்து, இந்த சாதாரண டிரைவரு, நான் இன்னைக்கு அதிகாரி. எனக்கு இவன் விருந்து குடுக்கான், நான் ஒண்ணும் சொலப்படியா? நான்லாம் வந்து விருந்துக்கு வரமாட்டேன். நீ வேணா உங்க வீட்டுக்கு போனா போயிட்டு வா. இனிமே நான் உங்க வீட்டு பக்கத்துல வரமாட்டேன் அப்படிங்கும்போது, "என்னங்க அப்படியே மாத்தி பேசுறீங்க?" அப்படிங்கும்போது, நான் தான் சொல்றேனே, என் வேலை எனக்கு மெயினு. சீதா நான் விரும்பி கட்டின பொண்ணு. உனக்கு என்ன பண்ணுமோ பண்ணுவேன். உன் வீட்டுக்கோ, உன் வீட்டுக்கோ, அந்த முத்து வீட்டுக்கோ வரமாட்டேன். அந்த முத்து வரலன்னு சொல்லு, உங்க வீட்டுக்கு நான் என்ன பண்ணுமோ பண்றேன். சரியா? உன் தம்பிக்கு வேலை ரெடி பண்ணியிருக்கேன். அவன் போறான். என் பேர சொன்னோனே வேலை குடுக்க போறாங்க. நல்லா இருக்க போறான். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல." அப்படிங்கிறாங்க. உடனே, "என்னங்க ஆமா விட்டுரு. நான் வந்து விருந்துக்கு வரல." அப்படிங்கிறாங்க. எங்க சீதா ஃபோன் பண்ணி, அக்கா தப்பா நினச்சுக்காத. என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. ஆனா அவருக்கு வேலை நெறைய இருக்கும் போல. விருந்துக்கு வர முடியல." அப்படிங்கும்போது, "சரிடி நான் புரிஞ்சுக்கிறேன்." அப்படின்ட்டு முத்துட்ட சொல்றாங்க. முத்து சொல்றாரு, "1 நாள் கூட லீவ் கிடைக்காதா? ஏன் 1 நாள் வந்தா என்ன? நம்ம வந்து விருந்து குடுக்கறத அவங்க ஏத்துக்கிடக்கூடாதுன்னு தான சொல்றாங்க. ஏன் அதிகாரி அண்ணன் வரமாட்டாராமா?" அப்படிங்கிறாங்க. "ஏங்க அப்படிலாம் இல்ல." அப்படிங்கிறாங்க. மீனா அவன் திமிரு பிடிச்சவன் தான். மாறுவான்னு நெனச்சேன். மாறுன மாரி இல்ல.
சீத்தாட்ட ஏதாவது ஊறி பண்ணோம்னா, நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்காம அதிகாரியா நெனஞ்சது யாரா இருந்தாலும் சரிதான் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சத்யா ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, "அக்கா நான் வந்து மாமா சொன்ன வேலைக்கு வந்திருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "யாருடா?" அப்படிங்கிறாங்க. "அருண் மாமா சொன்ன வேலைக்கு வந்திருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "அப்படியா சரி ரைட்டு போயிட்டு வாடா" அப்படிங்கிறாங்க. அங்க போய் வந்து வேலைக்கு அட்டெண்ட் பண்ணுதாரு. அட்டெண்ட் பண்ணோனே அவர் கூப்பிடுதாரு. பார்த்துட்டு, "தம்பி நீ முத்துக்கு மச்சினனா?" அப்படிங்கிறாங்க. "ஆமா" அப்படிங்கிறாங்க. "அது எப்படி சார் தெரியும்?" அப்படிங்கிறாங்க. "தம்பி உன் ஃபோட்டோவ குடுத்து என் மச்சின வேலைக்கு சேர்த்துருக்காங்க" அப்படின்னு சொல்லி என்ட்ட சொன்னாப்புல. ரொம்ப நாள் நல்ல பழக்கம். காரு கீரு கொண்டு வருவான் தம்பி. "என்ன நல்ல பழக்கம். உனக்கு தான் சொல்லியிருந்தாப்புல." "சரி, சரி, சரி, சரி. அந்த அருண் அப்பன் யாரு உனக்கு?" அப்படிங்கிறாங்க. "அதுவும் எனக்கு மாமா தான்" அப்படிங்கிறாங்க. "ரொம்ப குடுத்து வச்சவன் தம்பி. உன் வேலைக்கு உங்க பெரிய மாமா முதல்லயே சொல்ட்டாரு. உங்க சின்ன மாமா இப்ப சொல்லியிருக்காரு. நான் உனக்கு தான் தரணும்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். அந்த அருண் சொன்னாரு. சரி கூப்பிட்டு பார்ப்போம். சரியா வந்துச்சுன்னா 2 பேர்ல யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு வேலை குடுப்போம்னு நெனச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் ஒரே ஆளா இருப்பீங்கன்னு நெனைக்கல. சரி தம்பி நான் உன்ன பெஸ்ட்டாவே நெனச்சுக்கிறேன். அந்த முத்து தம்பிட்டயும் சொல்லிரு. நீங்க சொன்ன வாக்குக்கு வேலை குடுத்துட்டாப்ல அப்டின்ட்டு. அதுபோக அருணுகிட்டயும் சொல்லிரு தம்பி. நீ ஃபோன் பண்ண மறுவாதிக்கு வேலை குடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்டிங்கும்போது, சார் ரொம்ப நன்றி" அப்டிங்க. "எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத தம்பி. அந்த முத்து தம்பிக்கு சொல்லு. நான் இன்னைக்கு இருக்கவனும் அவன் தான் காரணம். ஒரு நாள் எனக்கு இக்கட்டான சூழ்நிலை. அதாவது அப்போ என் கார் ரிப்பேர் ஆயிட்டு. என்ன நான் சொல்லணும்னு சொல்லுதேன். நம்பிக்கைக்கு சொல்லணும்னு சொல்லுதேன். அப்போ ஒரு கார்ல நான் வேண்டிய சூழ்நிலை. அப்பதான் டிரைவரா முத்த பாக்கேன். அப்போ எனக்கு திடீர்னு ஒரு மாரி ஆயிட்டு. என்ன ஒரு மாரி ஆயிட்டு. ஒரு மாரி ஆனோனே மத்தவங்கலாம் நெனச்சிருந்தாங்கன்னா, எனக்கு ஒரு மாரி ஆகட்டும். பணம் நெறைய இருக்குன்னு நெனச்சு என்னைய அது வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஆனா முத்து என்னையும் காப்பாத்தி, என் பணத்தையும் காப்பாத்தி, கரெக்ட்டா என் வீட்ல கொண்டு பணத்த சேர்த்துட்டு, என் சொந்தக்காரங்கலாம் வர சொல்லி என்னையும் நல்ல நிலைமைக்கு ஆக்கிட்டாரு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா, அவங்க மச்சான் முத்து தான் காரணம்பா. என்ன அந்த அருண் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்க ஆளு. சில நேரம் வந்து நான் சொன்னது தான் சரிம்பாரு. நம்ம சரி கொஞ்சம் வயசு பெண்ணா இருந்தாலும், சரி கரெக்ட்டா அந்த காலத்துலயும் இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு அவருக்கு இன்னொரு மரியாதை குடுப்பேன். 2 பேரும் எனக்கு முக்கியமான ஆளு தான். ஆனா முத்த நான் மறக்க முடியாது வாழ்க்கையில. செம ஆளு. அவரு சொன்னா நான் யாருக்குனாலும் வேலை குடுக்க தயார் தான். ஏன்னா, அதான் நீ உங்க முத்து தம்பிட்ட சொல்லிரு அப்படிங்கும்போது, சரிங்கய்யா அப்படிங்கிறாங்க. நேரா வேலை கிடைச்ச சந்தோஷத்துல நேரா இங்க போல. எங்க அருண் வீட்டுக்கு போல. ச அருண் வீட்டுக்கு போல சத்யா. நேரா முத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. முத்து வீட்ல போய், "மாமா" அப்படின்னு சொல்லி முத்து கால்ல போய் விழுந்தாங்க. "என்னடா என் கால்ல விழுற? என்னடா ஆச்சு?" அப்படிங்கிறாங்க. "ஒண்ணும் இல்ல மாமா, உங்களால தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு" அப்படிங்க. "டேய் அருண் சொன்ன வேலைக்கு தானடா போனதாகாச்சு. என்ன சொன்னா?" அப்படிங்கிறாங்க. "மாமா அந்த அருண் மாமா சொன்னதும், நீங்க சொன்னதும் ஒரே வேலை தான்" அப்படிங்க. "ஒரே வேலையா?" அப்படிங்கிறாங்க. "ஆமா. அந்த ஃபைனான்ஸ் செட்ட தானே நீங்களும் கேட்டிருக்கீங்க" அப்படிங்க. "ஆமா கேட்டிருந்தேன்" அப்படிங்கிறாங்க. அருண் மாமாவும் அங்க தான் கேட்டிருக்காரு. அதுபோக அருண் மாமாவுக்காக வேலை தரலையாம். உங்களுக்காக தான் வந்திருக்காங்க. அவர் பெரிய பணத்தையும் காப்பாத்தி, அவரையும் காப்பாத்திருக்கீங்களாம். அதனால உங்களுக்கு அவர் ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்காராம் அப்டிங்கிறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "என்னங்க சொல்றீங்க?" அப்டிங்க. "ஆமா" அப்டிங்கிறாங்க. உடனே முத்து பார்த்துட்டு அண்ணாமலை சொல்றாங்க, "சத்யா" அப்டிங்கிறாங்க. "உனக்கு கிடைச்சிட்டா, உனக்கு கிடைச்சிட்டா" அப்டிங்கிறாங்க. "ஆமா, ஆமா. பொல்லாத வேல" அப்டிங்கிறாங்க வச்சியா. கண்டவங்கலாம் வீட்டுக்கு வந்துட்டு கிடக்காங்க. ரொம்ப கடுப்பா இருக்கு. "ஏய் மீனா, வீட்ட கழுவி விடு" அப்டிங்கிறாங்க. உடனே "அத்த இவங்கலாம் கண்டவங்களா? இது என் தம்பி" அப்டிங்கிறாங்க. "உன் தம்பிய மட்டுமா கூட்டு வந்திருக்க? அந்த கிறிஸ்து பையலத்தையும் கொண்டு வீட்டுக்கு கொண்டு வச்சு வீட்டுல கொஞ்சம் இருக்கியே" அப்டிங்கிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே சங்கடமா தெரியுது. நம்ம பையன் இருக்கான், அப்படி பேசுனாங்களே, பேச வேண்டிய சூழ்நிலை ஆயி போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு, "அக்கா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா சீதா வீட்டுக்கு போறாங்க. "மாமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நீங்க சொன்னாலும், முத்து மாமா சொன்னாலும் ஒரே ஆள் தான். 2 பேரும் அந்த ஃபைனான்ஸ் சீட்ட தான் சொல்லியிருப்பீங்க போல. நீங்க எனக்கு வேலைக்கு சொல்லியிருக்கீங்க. எங்க மாமா சொன்னாங்கன்னு வந்தேன். அங்க போனா என் ஃபோட்டோவையும், என்னோட சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையுமே குடுத்துருக்காங்க. அத பார்த்துட்டு நீ முத்துக்கு மச்சினன் தானப்பா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஆமா அப்படின்னேன். கேட்கும்போது, "எப்பா முத்துக்காக உனக்கு வேலை தரேன்ப்பா. அதுபோக அருண்ட்டயும் நான் உனக்கு வேலை தந்துட்டேன்னு சொல்லுப்பான்னு சொன்னாங்க" அப்படிங்கிறாங்க. இத கேட்ட அருணுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. நம்ம தான் வேலை வாங்கி குடுத்துருக்கோம்னு இருக்கணும். ஆனா, அந்த முத்து சொன்ன ஆள்ட்ட போய் வேலைக்கு போயிருக்கானே! அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் அருணே! நீ அங்க வேலைக்கு போ வேண்டாம். இதோட ஒரு நல்ல வேலையா பார்க்குறேன்" அப்படிங்கும்போது, "ஏன் மாமா அதே நல்ல வேலை தானே! நீங்க தானே சொன்னீங்க. அந்த மாரி ஆள்ட்ட வேலை கத்துக்கிட்டா நீங்க நாளைக்கு பிசினஸ் பண்ணலாம். ஃபைனான்ஸோட பண்ணலாம்ன்னு நீங்க சொன்னீங்கல்ல" அப்படிங்கிறாங்க. "டேய் சொன்னேன் தான். ஆனா முத்து சொல்ற இடம் சரியா இருக்காது. உங்க மாமன பத்தி தான் தெரியுமே. ஒரு மாரி ஆளு" அப்படிங்கும்போது, "என்னமாமா இப்படி பேசுறீங்க? எனக்கு 2மே ஒண்ணு தான். உங்கள வேற, அவங்கள வேற பிரிச்சு பார்க்க முடியாது. எனக்கு 2 அக்கா தான். சீதாவும் அக்கா தான். மீனாவும் அக்கா தான். 2 பேர் சொல்லும் எனக்கு சரியா தான் படும்" அப்படிங்கிறாங்க. "டேய் வேண்டாம்டா" அப்படிங்கிறாங்க. "இல்ல மாமா, நீங்க 2 பேர் சொன்ன வேலைக்கு தான் நான் போப்போறேன். இல்லன்னா மாமாவும் வருத்தப்படுவாங்க" அப்படிங்கிறாங்க. அந்த முத்து வருத்தப்பட்டா பட்டு போட்டும். "உனக்கு சூப்பர் வேலை ரெடி பண்ணி தரேன்" அப்படிங்கும்போது சீதாவுக்கு சரியான கோவம் வந்துருது. "ஏங்க நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? எங்க மாமாவே உங்களுக்கு வந்து எதிரா நெனச்சுட்டே இருப்பீங்களோ? எங்க மாமாலாம் அப்படி இல்ல. உங்க மேல கோவமா இருந்தாங்க. என்னைக்கு சீதாவ கல்யாணம் முடிச்சாங்களோ, அன்னைக்கே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்ட்டாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு தான் உங்கள விருந்துக்கு கூப்பிட்டாங்க. நீங்க தான் வந்து எனக்கு
பெரிய வேலை கிடச்சிட்டு இனிமே நான் போமாட்டேன்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது, அப்பதான் சத்யாவுக்கு தெரிய வருது, இந்த அருணுக்கு வந்து அவ்வளவு திமிரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல நான் கிளம்புறேன் சீதா நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்ல போய் ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்போ முத்து வீட்டுக்கு போனதுலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இங்க மீனா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அம்மாவுக்கு. அம்மா கேட்குறாங்க, "என்னடா உனக்கு இவ்வளவு ஒரு மாரி இருக்க? வேலை கிடைச்சு எல்லாரும் சந்தோஷப்படுவாவா? நான் கோயிலெல்லாம் பூஜைலாம் முடிச்சுட்டு உனக்கு உனக்கு வந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். அத கூட சாப்பிட மாட்டேங்க" அப்படிங்கும்போது, "எம்மா இந்த சீதா மாப்பிள்ளை அம்மா எப்படி பண்றாரு?" அப்படிங்கும்போது, என்ன பண்ணாரு? அவர் நல்லா தானே ரெடி பண்ணியிருக்காரு. அவர் வேலை சொன்னதுனால தான் கிடைச்சிருக்கு" அப்படிங்கல்ல. முத்து மாமாவால தான் கிடைச்சிருக்கு. ஆனா வந்து அந்த வேலைய மாமாவும் சொன்னாருன்ட்டு அந்த வேலை பார்க்க வேண்டாம். நீ வேற வேலைய பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. முத்து மாமாவ மதிச்ச மாரி தெரியல அப்படிங்கும்போது, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா" அப்படிங்கிறாங்க. "இல்லம்மா அப்படிதான். விருந்துக்கு கூப்பிடும்போது வந்து அவரு வந்து நான் இவர கூப்பிட்டு வரணுமான்னு சொல்லி தான் சீதாட்ட சொல்லியிருப்பாங்க போல. சீதா நம்ம மனசு எதுவும் சங்கடப்படக்கூடாதுன்னு இப்படி சொல்லியிருக்காம்மா" அப்படிங்கும்போது, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் என்னைக்குடா மாறுவாங்க அப்படிங்கும்போது, "முத்து மாமா மாறிட்டாரும்மா. அத மாத்திரலாம் ஈஸியா. மாமா கோவப்படுவாரு தான். ஆனா மாத்திரலாம். ஆனா அந்த அருண் வந்து தப்பா நினைக்கிறதுல அர்த்தமே இல்லையாம்மா. அ ஒரே வீட்ல எல்லாரும் ஒண்ணுன்ன பிறகு அவரு நான் வேலை பார்க்குறேன், நான் பெரிய ஆளு அப்படின்னா என்னம்மா செய்றது?" அப்படிங்கும்போது, "தெரிலடா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ணணும்" அப்படிங்கிறாங்க. "சரியாயிருமாம்மா" அப்படிங்கிறாங்க. "சரி பண்ணி தானடா ஆவணும்" அப்படின்னுட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. "ஏம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கும்போது, சத்யா இப்படிலாம் சொன்னா அப்படின்னோனே, "சீதா வாழ்க்கை இப்படி ஆயிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே "என்னடி சீதாவுக்கு என்னடி? சீதா நல்லா தான் இருக்கா? மாப்பிள்ளைக்கும் சின்ன மாப்பிள்ளைக்கும் பெரிய மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை. அது ஏதாவது ஒரு வகையில நம்ம சரி பண்ண பார்க்கணும்" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா செய்ய முடியும்?" அப்படிங்கிறாங்க. "இல்லடி வேற வழி இல்ல. மாப்பிள்ளை நல்லாவே தொழில் பண்றாரு தான். ஆனா ஏதோ ஒரு வகையில மாப்பிள்ளைக்கு தனியா ஒரு இமேஜ் உருவாக்கணும். என்ன பண்ணலாம்?" அப்படிங்கிறாங்க. தெரியலம்மா" அப்படின்னுட்டு இவங்களுக்குள்ளேயே ஒண்ணு ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் மீனாவுக்கு ஒண்ணு ஓடுது. "எம்மா நாங்க பேசாம ஹோட்டல் தொழில் ஆரம்பிச்சுட்டா என்ன?" அப்படிங்கும்போது, "எப்படி மீனா ஆரம்பிப்ப?" அப்படிங்கிறாங்க. "இல்லம்மா எல்லாரும் சின்ன சின்னதா தொழில் ஆரம்பிக்காங்க. ரவியும் ஸ்ருதியும் பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நினைக்காங்க. எங்க முதலுக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஆனா சின்னதா வந்து நடமாடும் பூக்கடை மாரி நடமாடும் சாப்பாட்டு கடை வைக்க முடியுங்களாம்மா? ஏன்னா அப்படிங்கும்போது, "அக்கா இது சூப்பர் யோசனைக்கா. நான் வேணா அத ரெடி பண்ணி தரேன்னு" சொல்லிட்டு ஆன்லைன்ல ரெடி பண்ணி குடுத்துடுறாரு. அப்ப மீனா வந்து வீட்ல சொல்றாங்க எல்லார்ட்டயும். "அம்மா நான் வந்து இன்னொரு தொழிலும் புதுசா பண்ண போறேன்" அப்படின்னோனே விஜயா முழிக்காங்க. "என்ன தொழில் பண்ண போறா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே "அத்தை நான் வந்து நடமாடும் சாப்பாட்டு கடை வைக்க போறேன். யாரெல்லாம் கால் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொண்டு குடுக்க போறேன்" அப்படின்னோனே விஜயா சிரிக்கிறாங்க. "ஏங்க ஊர் உலகத்துல அவ்வளவு ஹோட்டல் இருக்கு. இப்ப இவ சமைச்சு கொண்டு குடுப்பாங்களாம், அவங்க சாப்பிடுவாங்களாம்" அப்படிங்கும்போது ரவி சொல்றாரு, "ஏம்மா இப்போ உள்ள காலத்துல இதுதான். யாருமே வந்து ஹோட்டல்ல போய் வேங்க வைக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு நேரம் இல்ல. வீட்ல கொண்டு குடுத்தா அவன எவ்வளோ காசுனாலும் குடுத்து அவங்க வாங்க தயாரா இருக்காங்க. அதுபோக அண்ணி மாரி நல்ல ருசியா சமைச்சு கொண்டு குடுத்தாங்கன்னா, யாருமே வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க" அப்படிங்கிறாங்க. "அப்ப நல்ல வருமானம் வருமாடா?" அப்படிங்கிறாங்க. "எம்மா இப்படிலாம் இது பண்ணா செம வருமானம் வரும். அண்ணி நீங்க பண்ணுங்க அண்ணி. நீங்க சூப்பரா பண்ணத பார்த்துட்டு நானும் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன்" அப்படிங்கும்போது, "ரவி நம்ம சேர்ந்து கூட பண்ணலாமே" அப்படிங்கும்போது விஜயா உடனே சொல்லுதாங்க, "இவங்க எல்லாம் சேர்ந்தா சரி வராது" அப்படின்னு சொல்லிட்டு, "சுருதி நீ உன் லெவல் என்ன? நீ வந்து இந்த மீனா கூட சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பியா, வச்சுக்கிட்டு இருப்பியா?" அப்படி இப்படிங்கும்போது, "ஆன்டி நீங்க சும்மா இருங்க. உங்க வீட்ல பண்ணா தானே நீங்க வந்து அடுத்தவங்க வீட்ல பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ரவி பேசாம ஒரு குடோன் ஏதாவது வாடகைக்கு எடு. நம்ம அதில சமைச்சு ஆன்லைன்ல யாரெல்லாம் சாப்பாடு கேட்கறாங்களோ நம்ம குடுத்து வந்துரலாம்" அப்படிங்கும்போது, "இது சூப்பர் யோசனை தான்" அப்படிங்கிறாங்க. அதனால முத்துட்டயும் இத சொல்லுதாங்க. முத்துக்கும் இது ஓகேவா இருக்கு. அதனால ஒரு குடோன எடுத்து அதில சமைக்க வேலையெல்லாம் பார்க்காங்க. விளம்பரம்லாம் பயங்கரமா பண்றாங்க. அதில அதிகப்படியான வியாபாரம் ஆகுது. வியாபாரம் ஆனோனே நல்ல வருமானம் வருது. வந்தோனே ஒரு ஹோட்டலும் விலைக்கு வருது. அந்த ஹோட்டல வந்து ரவியும், முத்தும் சேர்ந்து விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்குனோனே அத ஒரு தொறப்பு விழா வைக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுதாங்க. கூப்பிடும்போது முத்து, மீனாவும் யார அருண கூப்பிட போயிருக்காங்க. அப்பந்தான் அருணுக்கு தெரியுது நம்ம யாரையுமே குறைச்சு மதிப்பிட்டோம்னா, அது வந்து நிலையானது கிடையாது. எல்லாரோட நிலையும் மாறும். அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்ப அருண் வந்து "ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு வரேன்" அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள கூப்பிட்டுருக்காங்க. இப்ப அந்த பெரிய ஆட்கள் எல்லாருமே முத்தைய ரொம்ப உசத்தி பேசுதாங்க. நம்ம சாதாரண டிரைவர் இவனால ஒண்ணுமே முடியாதுன்னு நெனச்சோம். இவங்கலாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்களே! அப்படின்னு சொல்லி முழிக்கும்போது, "சீதா இந்த ஹோட்டல் வச்சதுக்கு உங்க அக்கா தானே காரணம்" அப்படின்னு. "எங்க அக்கா மட்டும் இல்ல. எங்க அக்கா சமைப்பாங்க தான். அத கொண்டு டெலிவரி பண்ணதுக்கு எங்க மாமாவும் ஒரு காரணம் தானே. எங்க அக்காவும் எங்க மாமாவும் சேர்ந்தவங்க தான் தொழில்ல பயங்கர டெவலப்பு. ரவியும், ஸ்ருதியும் ஹெல்ப் பண்றாங்க" அப்படிங்கும்போது, ரவியோட மாமியார் வந்து சொல்றாங்க, "மாப்பிள நீங்க பெரிய பணக்கார வீட்ல பொண்ணு கட்டிருக்கீங்க. உங்களுக்கு இத மாரி நான் பெரிய பெரிய ஹோட்டல் வைப்பேன். நீங்க எதுக்கு இந்த முத்து கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பேசாம தனியா வந்துருங்க மாப்பிள" அப்படிங்கும்போது, "அத்த நீங்க என்ன பிளான் பண்ணி என்னையும், ஸ்ருதியும் உங்க வீட்டுக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ, அது ஒரு காலமும் நடக்காது. நீங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி தான், விதவிதமா பண்ணாலும் சரி தான். உங்க காசுக்கோ, எதுக்கோ மயங்குற ஆள் நான் கிடையாது. நான் வந்து அண்ணாமலை பையன். எங்க அப்பா வந்து எங்கள அப்படிதான் வளர்த்தாரு என்னையும், முத்தியும். நீங்க மனோஜ வச்சு அவனையும் மாரி நாங்க இருப்போம்னு நினைக்காதீங்க. அவன் எங்க அம்மா வளர்ப்பு. நாங்க வந்து உழைச்சு மட்டும் தான் முன்னேறுவோம் தவிர, நீங்க வேற ஏதாவது பேசுங்க" அப்படிங்கிறாங்க. நடந்தது போய் வாசுதேவன்ட்ட சொல்லுவாங்க. வாசுதேவன் சரியான கடுப்பாவுது.
அப்போ வாசின்னு அவனுக்கு தெரிஞ்ச அதிகாரிலாம் பேசுறாங்க. அந்த இடம் வந்து சர்க்கார் ரோட்ல இருக்கு. அது வந்து அத வந்து அது எப்படியாவது இது பண்ணணும். பழைய ஓனர் அத வந்து எப்படியோ பண்ணி கட்டியிருக்காரு, வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே நைட்டோட நைட்டா அந்த ஹோட்டல வந்து தரமட்டம் ஆக்கியிருந்தாங்க. உடனே அந்த விஷயத்த தெரிஞ்சு முத்து ரொம்பவே கொதிச்சு போறாரு. கொதிச்சு போய் கேட்கும்போது, "எப்பா ஏகப்பட்ட பேப்பர் வந்திருக்கு. உங்க வீட்லேருந்தே 2 பேர் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு. "எங்க வீட்லேருந்தே பண்ணியிருக்காங்களா?" அப்படிங்கிறாங்க. "ஆமா. ரோகிணி சொல்லி குடுத்துருக்காங்க. அதுபோக வாசுதேவன் வந்து உங்க உறவினர் தானே. அவங்க தான் இவ்வளதுக்கும் ரெடி பண்ணது" அப்படிங்கிறாங்க. இங்க சரியான கடுப்பாயிருது. நேரா வாசுதேவன் வீட்டுக்கு போறாங்க. உடனே வாசுதேவன் வந்து முத்துட்ட சொல்லுதாங்க, "நீ என்ன பண்ணாலும் சரிதான். நான் நொறுக்க தான் செய்வேன். என் மருமகன் லெவல் வேற. நீ என் மருமகன கூட சேர்த்துக்கிட்டு தொழில் பண்ண நான் விடவே மாட்டேன்" அப்படின்னுட்டு இருக்காங்க. யோவ்! உன் மருமகனும் நானும் தள்ளுவண்டி கடை வச்சுனாலும் பொழப்பேன்யா. அத நீ யாரும் ஒண்ணும் பண்ணிற முடியாது. அவர் கடை வச்சுட்டு போய் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே வீட்ல நடந்தத அண்ணாமலைட்ட சொல்லுதாங்க. "ஏப்பா இந்த ரோகிணியும் இது பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. நான் பண்ணவே இல்ல" அப்படிங்கும்போது, "அப்ப இது என்னது?" அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர காமிக்காங்க. பார்த்தோனே ரோகிணி திருதிருன்னு முழிக்காங்க. ஆஹா! எல்லாம் தெரிஞ்சு போச்சு போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க. ஸ்ருதியோட அம்மா தான் சொன்னாங்க. இந்த மாரி ஸ்ருதியும், ரவியும் சேர்ந்து அவங்க கூட தொழில் பண்ணது எனக்கு பிடிக்கல. அதனால எப்படியாவது இத கெடுத்து விடுமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க அம்மா மாரி தானே, அதனால இப்படி செஞ்சுட்டேன்" அப்படிங்கும்போது, "எம்மா இப்படிலாம் நீ பண்ணியிருக்கலாமாம்மா. நீ பண்ணது ரொம்ப தப்பு" அப்படிங்கும்போது, "என்னப்பா அவ பண்ணது என்ன தப்புன்னு சொல்றீங்க? ஸ்ருதி அம்மா சொல்லியிருக்காங்க, ரோகிணி பண்ணியிருக்கா. ரோகிணி எல்லாரும் சத்தம் போடுறீங்க. ரோகிணி ஏதாவது தப்பு பண்ண மாரி சொல்றீங்க. ரோகிணி எதுவும் பண்ணல. விடுங்க" அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "ஒரு வீட்ல எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சேர்ந்து செய்யும்போது, அத கெடுக்கறதுக்குள்ள வேலைய பார்க்கக்கூடாது." அப்படிங்கும்போது ரோகிணி அப்படியே கவுந்துட்டு நின்னுட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்க கிறிஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு நம்ம அம்மாவ ஏசுறாங்கன்னு அவனுக்கு புரியல. சின்ன பையன்ல மனசு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு நைட் அம்மாவ எப்படியாவது பார்த்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு மனசுக்குள்ள. இப்படியா இருக்கு. நைட்டு எல்லாரும் தூங்குன பின்னாடி கிறிஸ் வந்து பைய எந்திரிச்சு போய் ரோகிணி ரூமுக்கு போறாங்க. "எம்மா" அப்படின்னு சொல்லி அழுறாங்க. "வாடா, வாடா" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் அம்மான்னு கூப்பிடாதடா. நீ வந்து என்ன இங்க காட்டி குடுத்துறாத" அப்படிங்கும்போது, "எனக்கு கஷ்டமா இருக்கும்மா. நான் உன் கூடயே இருந்துட்டு ஒழுங்கா பேச முடியலம்மா. என்ன மன்னிச்சுக்கம்மா" அப்படிங்கும்போது, "டேய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சுச்சுனா அவ்வளோதான். கிறிஸ் வந்து மனோஜ் நல்லா தூங்கிட்டாரு. அதனால நீ என் கூட இருக்க. இந்த நிமிஷம் வந்து இப்படி தொடரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்" அப்படிங்கும்போது, மீனாவுக்கு வந்து கிருஷ்ண காங்கலேயன்னு எந்திரிச்சு வர ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ கரெக்ட்டா விஜயாவுக்கும் தண்ணி தாகமா வருது. விஜயா வந்து தண்ணி குடிக்க வெளிய வராங்க. மீனா வந்து ரோகிணி ரூம் பார்த்து போனோனே, "இவ எதுக்கு ரோகிணி ரூம் பார்த்து போறா?" அப்படின்னு சொல்லி பின்னாடியே போறாங்க. அங்க கிறிஷோட சவுண்டு ரோகிணி ரூம்ல கேட்குது. கதவு தொறந்து தான் இருக்கு. மீனா தொறந்துடுறாங்க. தொறந்தம்போது அங்க ரோகிணி பேசிட்டு இருக்காங்க. "நான் தான் உங்க அம்மாங்கிற விஷயத்த இந்த வீட்ல யார்ட்டயும் சொல்லிறாத. நீ சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அம்மா நான் உன்ட்ட பேசவே மாட்டேன். அதுபோக நானும் இந்த வீட்லயே இருக்க முடியாது. என்னைய இந்த வீட்ட விட்டே அனுப்பிருவாங்க. அவ்வளோதான்" அப்படிங்கும்போது, "இல்லம்மா நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்றவும் மீனா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பின்னாடி ஒரு ஆள் வந்து லைட்டா கொட்டுது மாரி இருக்கு. யாருன்னு பார்க்காங்க. இங்க விஜயா கேட்டுக்கிட்டு நிக்காங்க. ஆஹா! ரோகிணி தான் கிறிஷோட அம்மாங்கிறது நம்மளுக்கும் தெரிஞ்சு, அது அத்தைக்கும் தெரிஞ்சுட்டா அப்படின்னு. "ஏய் ரோகிணி" அப்படிங்கிறாங்க. உடனே சவுண்ட பார்த்துட்டு மனோஜ் வந்து லைட்ட போடுதாங்க. அங்க கிறிஷும், ரோகிணியும் பேசிட்டு இருக்காங்க. "எம்மா என்னாச்சு? கிறிஷ் இந்த ரூம்ல இருக்கான். நீங்களும் மீனாவும் இருக்கீங்க. என்னம்மா ஆச்சு?" அப்படிங்கிறாங்க. "என்ன ஆச்சா? ஏய் ரோகிணி வெளிய வாடி" அப்படிங்கிறாங்க. இங்க எல்லாரும் சவுண்ட் கேட்டு வெளிய வராங்க. விஜயா வந்து ரோகிணிய போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. உடனே அத்தன்லாம் கூப்பிடாத. நீ யாரு? அப்படிங்கிறாங்க. நான் உன் மருமகன். என் மருமகளா? நீ கிறிஷோட அம்மன்னு சொல்லிட்டு இருந்த அப்படிங்கும்போது, இல்ல அத்த நான் சும்மா அதெல்லாம் சும்மா பேசுறேன். ஏய் கிரிஷ் உள்ளத சொல்றா அப்படின்னோனே, கிரிஷ் வந்து இவங்க சவுண்ட பார்த்துட்டு, ஆமா நான் சொல்லிர்றேன் பாட்டி. இது எங்க அம்மா தான். நீங்க ரோகிணின்னு கூப்பிடுறீங்க. இவங்க பேரு ரோகிணி இல்ல. இவங்க பேரு கல்யாணி அப்படின்னு சொல்லிர்றாங்க. இத கேட்டு எல்லாரும் ரொம்ப ஒரு மாரி ஆயிடுறாங்க. உடனே ரோகிணி விசாரிச்சுக்கிட்டு, இல்ல இந்த பையன் சும்மா ஏதோ சொல்றான். மீனாவும் முத்துவும் கூட்டு வந்தா இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறாங்க. விஜயா எப்பவுமே ரோகிணி நீ தான் நம்புவ. நீ நம்ப மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லங்க நம்பிக்கை இல்ல. இந்த பையன் உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கான்னு சொல்லுதீங்க. அங்க என் அம்மா பேர் என்னன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி விஜயா நம்ம காலைல பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல விடிஞ்ச உடனே கிரிஷ கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி ரோகிணி அங்க செட் பண்ணி பார்க்காங்க. இந்த மாரி நான் வந்து கிறிஸோட அம்மா இல்லன்னு சொல்லிருங்க. உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிரின்சிபால்ட்ட பேசுறாங்க. உடனே பிரின்சிபால் சொன்னாங்க, "அம்மா அந்த மாரி ஆள்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. ரோஹிணி என்ன செய்ய போறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை போய் கரெக்ட்டா கேட்குறாங்க. "எங்க அம்மா பேர் என்ன பேரு?" அப்படிங்கும்போது, அவங்க அம்மா பேரு கல்யாணி அப்படிங்கிறாங்க. சரி அவங்க ஃபோட்டோ எதுவும் இருக்கா சார் அப்படிங்கிறாங்க. நான் காமிக்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்காங்க. பார்த்த உடனே அண்ணாமலைக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில? ரோகிணி இனிமே விஜயா வீட்டுக்குள்ள போக முடியுமா? விஜயா இனி என்ன முடிவு எடுப்பாங்க? கிறிஷ் கூட இணைஞ்சு வாழ்வாங்களா ரோகிணி? கிறிஷ் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வர இயலுமா? முத்து மீனா இந்த ரோகிணியையும், கிறிஷையும் வீட்டுக்கு கொண்டு வர என்ன முயற்சி எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.